வணக்கம். இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரானோட விமானப்படை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த காணொலியில் ஈரானோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருப்போம். அதில் எத்தனை மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் என்ன தான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அந்த மாற்று கருத்துக்கள் எல்லாமே ஃபேக்சுவலாக இல்லை. என்னோடய வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேக்சுவலாக பின் பாயிண்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். என்னால் திருத்த முடியாத அடுத்த காணொலியில் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னால் அப்டேட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டும் இல்லை அப்படின்றப்ப அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த சேனலில். அவங்க எல்லாருமே எது ஃபேக்டோ அதை தான் நம்பணும். அவங்க யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணட்டும், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எது ஃபேக்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி தான் அவங்க நடந்துக்கணும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட விருப்பம். ஃபேக்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்ற அவசியம் இங்கே யாருக்குமே கிடையாது. அப்படி ஒன்றும் ப்ராப்பகேண்டாக நம்ம மூழ்கி போய் எதையும் மாற்ற போகிறதில்ல. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட விமானப்படை எப்படி இப்போ வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கா தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஈரானோட விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களும் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அமெரிக்கன் ஜெட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ஈரான் உள்நாட்டில் விமானங்களை உற்பத்தி பண்ணுறாங்க, என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே அமெரிக்க போர் விமானமான F-14, F-4, F-5 அளவுக்கு கேப்பபிளான போர் விமானங்கள் கிடையாது. இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, புட்டின் அவர்கள் ஈரான் வழியாக UAEக்கு போனப்போ அவரோட விமானத்துக்கு எஸ்கார்ட் கொடுத்தது F-14 டாம்கேட்ஸ் தான், அமெரிக்க போர் விமானம் தான். அவங்களோட உள்நாட்டு தயாரிப்பு விமானங்கள் இதில் பயன்படுத்தப்படலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-14 தான் அவங்களோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட். அந்த விமானத்தை தான் அவங்க டிஃபென்ஸுக்கு நம்பியிருக்காங்க. ஸோ அந்த விமானத்தை தான் அவங்க எஸ்கார்ட் மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுவே தெளிவாக உணர்த்துது இந்த விமானம் தான் அப்படின்னு. ஸோ இதில் டிஸ்கஷனுக்கோ இதில் கான்வர்சேஷனுக்கோ மாற்றுக்கிறதுக்கோ இடமே இல்லை. இப்போது F-14 டாம்கேட்டை எப்படி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது? F-14ன்றது அமெரிக்க தயாரிப்பு. ஒரு அமெரிக்க தயாரிப்பு இத்தனை வருஷம் அமெரிக்காவோட எதிரியால் எப்படி வச்சுருக்க முடியும்? அதுவும் உலகத்தில் இவ்வளோ பொருளாதாரங்களை தாண்டி எப்படி வச்சுருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்தா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு தெளிவான ஒரு காணொலி அப்படின்றது நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். 900 வீடியோவில் அதுவும் ஒரு வீடியோ, எப்படி ஈரான் F-14ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அந்த F-14ஸை தவிர்த்து அவங்களோட ஏர்ஃபோர்ஸ்ன்றது எப்படி இயங்குது, அவங்களோட டெக்னாலஜிக்கல் டெஃபிஷியன்சியை எப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கொண்டு பலப்படுத்துகிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு F-14ன்றது இப்போ மேனுஃபேக்சரிங்கில் இல்லை. அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பயன்படுத்தின F-14ஸையே ஸ்கிராப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தப்பித்தவறி கூட அந்த F-14ல் இருக்கிற உதிரி பாகங்கள் ஈரானுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு. அமெரிக்கர்கள் ஈரானில் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு 80 போர் விமானங்கள் கொடுக்குறதா ஒப்பந்தம் போட்டு அதில் 79 கொடுத்தாங்க. 80வது போர் விமானம் கொடுக்குறப்ப ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த விமானத்தை கட் பண்ணிட்டாங்க. இந்த விமானங்களை தவிர்த்து 700க்கும் மேற்பட்ட அமெரிக்காவோட ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு போர் விமானம், கூடுதலாக அந்த டைமில் இருந்ததுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர் டு ஏர் ஏவுகணைகள் ஈரான் கிட்டே இருந்துச்சு. இந்த F-14 டாம்கேட்ஸை அமெரிக்கர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதை தாண்டி வெளியே பயன்படுத்தின ஒரே ஆள் ஈரான் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட காஸ்ட்டு அப்போயே இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. டபுள் மடங்கு காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரியான ஒரு சிமிலரான ஃபைட்டர் ஜெட்டை ஐரோப்பாவில் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரான்ஸில் மிராஜ் அப்படின்ற பேரில் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. யூகேவும் ஐரோப்பாவில் உருவான அந்த விமானத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்கன் ஏர்லைஸுக்கு இந்த F-14 டாம்கேட்டை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியான விலையிலே போர் விமானங்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க F-14 டாம்கேட்டுக்கு பதிலாக தான் F-16, F-15 எடுத்தாங்க. அண்டு ஜப்பானும் F-15 விமானங்களை தான் எடுத்தாங்க. அதை தாண்டி F-14 டாம்கேட்டுக்கு பதிலாக கனடாவும் FA-18 சூப்பர் ஹார்னட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் F-14 டாம்கேட்டை விட்டு சில விமானங்களுக்கு போனதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ தூரம் சுப்பீரியரான விமானமாக இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விமானத்தோட மெயின்டெனன்ஸ் தான். அந்த விமானம் வேரியபிள் விங் டிசைனு, அதாவது அதோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விங்கோட ஆங்கிளை அது மாற்றிக்கும். ஸோ இப்படி அந்த ரெக்கைகள் மாறுறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது ஒரு ஃபியூயல் கஸ்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதில் எல்லாமே மெயின்டெனன்ஸ் அதிகங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை வாங்கி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த டைமில் யாருக்கும் தெம்பு இல்லை. ஸோ அதனால தான் அமெரிக்கா மட்டும் F-14ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் கிட்ட அந்த டைமில் பயங்கரமான பணம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் $2 பில்லியன் செலவு பண்ணி இந்த டீலில் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. 2 பில்லியன்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசுங்க அந்த டைமில். ஸோ 80 போர் விமானங்கள், அது கூடவே சேர்த்து 700க்கும் மேற்பட்ட ஏர் டு ஏர் மிசைல்ஸ்.
ஸோ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியே அவங்க கையில் தான் இருந்துச்சு, ஈரான் கையில். இப்போ இந்த விமானங்களெல்லாம் 79 விமானங்கள் கொடுத்து முடிச்சாச்சு. 250க்கும் மேற்பட்ட ஏர் டு ஏர் மிசைல்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ரெவல்யூஷன் நடந்தோடனே அமெரிக்கன் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அமெரிக்காவோட எதிரி கையில் இப்போது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. அண்ட் இந்த எக்யூப்மெண்ட் வந்து சோவியத் யூனியனுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரான் அப்போ அந்த டைமில் சோவியத் யூனியன் சைடு போயிட்டு இருந்தாங்க. ஸோ உடனடியாக அமெரிக்கன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட டீமை பயன்படுத்தி இந்த விமானத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணுங்கள், இதோட மேனுவல்ஸ் எல்லாத்தையும் கொளுத்துங்க, அதோட மிசைல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அதுபடி மேனுவல்ஸ் கொளுத்தப்பட்டுச்சு, ஏவுகணைகள் டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு. விமானிகளோட அந்த ட்ரைனிங் இருக்குல்ல, இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா ஈரானியர்களுக்கு டோட்டலாக அந்த விமானத்தை ஓட்டுறது மட்டும் கிடையாது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அமெரிக்கா சொல்லி தந்திருக்காங்க. அதுதான் இந்த டீலில் இருக்கிற முக்கியமான பாகமே. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஈரானியர்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கொடுக்குறாங்க. சிட்டிசன்ஷிப் கொடுத்து எல்லாரையுமே அமெரிக்கா கொண்டு வராங்க. அண்ட் மிச்சம் இருக்கக்கூடியவங்களாம் யார் பார்த்தீங்க அப்படின்னா, ஷாவுக்கு லாயலாக இருக்கக்கூடிய ஈரானியன் ஃபைட்டர் போர் விமான பைலட்ஸ். இவங்களை அடுத்து ரெஜிம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு லாயலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கிட்ட போர் விமானங்கள் இருக்குது, மேனுவல்ஸ் எதுவும் கிடையாது. சில விமானங்கள் சாபோடேஜ் பண்ணப்பட்டிருக்கு, ஏவுகணைகள் சாபோடேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் பர்சன்ஸ் எல்லாருமே அமெரிக்கா போயிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்டு பைலட்ஸை இவங்களே ஜெயிலில் போட்டாங்க. இதுதான் அந்த நிலைமை. பட் இந்த நிலைமை எப்போ மாறுச்சு அப்படின்னா, ஈராக்கோட போன வாரில் தான். ஈராக்கோட போன வாரில் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விமானங்கள்ன்றது தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் அப்போது இருந்ததில் ரொம்ப பவர்ஃபுல்லான விமானம் அப்படின்றதுனால அங்கே ஜெயிலில் இருந்த ஆட்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. பார்ட்ஸ் வராது அப்படின்ற காரணத்தினால இந்த விமானத்தை 60-40ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. 60%, 40% அப்படின்னு. 60% ஆப்ரேஷனலாக இருக்கும், 40% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறுத்தி வச்சுட்டு, இந்த 60% ஆப்ரேஷனலாக இருக்கிறப்ப ஏதாவது ரிப்பேர் நடந்துச்சு அப்படின்னா உதிரி பாகங்களை அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க விமானத்துலேருந்து மாற்றுவாங்க. இப்படி தான் அவங்க பண்ணாங்க. கேனிபலைசேஷன் நம்ம சொல்லுவோம் இதை. சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட் மேனுஃபேக்சரர் விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை தான் பண்ணுவோம். நம்மளோட மிராஜ் 2000 விமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விமானத்துக்கு தேவையான பாகங்களையே நம்மளோட இந்திய விமானப்படை பழைய யூஸ்ட் மிராஜ் 2000 பிற நாடுகள்கிட்டேருந்து வாங்கி தான் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதை ஃப்ரான்ஸ் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை. ஸோ அதே மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் ரொம்ப காலத்துக்கு போகாது இல்லையா. எப்படி பார்த்தாலும் சில உதிரி பாகங்களை அவங்களால கேனபிளைஸ் பண்ணி எடுக்க முடியாது. அந்த டைமில் தான் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வருது. ஸோ ஒரு பக்கம் அந்த போர் விமானங்களை எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸை எப்படி உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமாக இந்த F-14 டாம்கேட்டுக்கு உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சர் பண்ண அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ், ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன், கவர்மெண்ட் ஸ்டேட் ஓன்டு கம்பெனின்னு ஒன்றுமே இல்லை. ஸோ விமானத்துக்கு உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சர் பண்ண அந்த ப்ரைவேட் கம்பெனியை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவங்களோட உதிரி பாகங்களை சோர்ஸ் பண்ணாங்க. சிஐஏக்கு தெரியும் F-14 டாம்கேட்டை ஈரானியன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க டீல் வைப்பாங்கன்னு. பட் இருந்தும் அவங்க கண்ணில் மண்ணை தூவி இந்த பார்ட்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. இப்போது இவ்வளோ தூரம் நிறையவே காரியங்கள் பண்ணி F-14 டாம்கேட்ஸை அவங்க வானத்தில் பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது, அந்த ஏர் டு ஏர் மிசைல்ஸும் தீர்ந்து போகுது. தீர்ந்து போனதுக்கப்புறம் சோவியத் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாம் அவங்க அதில் இன்டெக்ட் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை ஏர் டு ஏர் கான்ஃபிகர் பண்ணி அதை இன்டெக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட என்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்ஸை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு F-14 டாம்கேட்ஸை இப்போ வரைக்கும் ஆப்ரேஷனாக வச்சுருக்காங்க. கோல்டு வார் டைமில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அது ஆப்ரேஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்குது. அண்ட் கரண்ட்டாக ஈரான் கிட்ட ஒரு 24 போர் விமானங்கள் வரைக்கும் இருக்கலாம் ஆப்ரேஷனலாக அப்படின்னு சொல்லப்படுது. 79லேருந்து 24 ஆயிருக்கு. ஏன்னா கேனிபலைசேஷன்ற முறை மூலமான பார்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு இந்த விமானங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த விமானத்தை இஸ்ரேலோட போர் விமானங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா டெக்னிக்கலி இது ரொம்ப இன்ஃபீரியரான போர் விமானம். அப்போ ஈரானியன் என்ஜினியர்ஸால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான கான்செப்ட். ஒரு புல்லட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க. புல்லட் ட்ரெயின் தான் உலகத்தில் சேஃபான ஒரு ஹைஸ்பீட் நெட்வொர்க். இந்த ஹைஸ்பீட் நெட்வொர்க்கை ஜாப்பனீஸ் என்ஜினியர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸுக்கு போய் டிஜிவி நெட்வொர்க் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் பில்ட் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையிலேருந்து நம்ம உருவாக்குறோம், அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பிற நாடுகள்கிட்டையோ இல்லை அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கின வேறு யார்கிட்டையோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இல்லாமலும் நம்ம பண்ணலாம்.
ஆனால் எப்பயுமே அவங்க நம்மளோட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி இருப்பாங்க. நம்ம அவங்கள கேட்சப் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ என்ன தான் ஜாப்பனீஸ் இன்ஜினியர்ஸ் டிஜிபியை பார்த்து உருவாக்கினாலும் இன்றைக்கி வேர்ல்டே சேஃபஸ்ட் நெட்வொர்க் அவங்களோட தான். அவங்க கிட்ட கூட டிஜிபியால் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்டை உருவாக்குனவங்கள ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியும். இது பாசிபிளான ஒரு விஷயந்தான். பட் ஈரான் கிட்ட அந்த லக்ஸரி இல்லை. ஈரான் மேலே போடப்பட்ட பொருளாதார தடையின் காரணமாக எந்த கம்பெனி கூடயும் அவங்க டைப் வைக்க முடியாது. எந்த நாடு கூடயும் போய் டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கேட்க முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற காரணத்தினால தான் அவங்களோட போர் விமானங்கள் இப்போ வரைக்கும் பழசாக இருக்குது. அந்த போர் விமானங்கள் எதையுமே இஸ்ரேல் கூட ஏர் டு ஏர் மிஷனில் ஈடுபடுத்த முடியாது. அதன் காரணமாக தான் அவங்க அந்த போர் விமானங்களை மலைகளுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்காங்க. இப்போது இஸ்ரேல் நினச்சாங்க அப்படின்னா அந்த போர் விமானங்களை ஏர்பேஸில் வச்சே தூக்க முடியும், கீழே வச்சு அதை கொளுத்த முடியும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவங்க மலைகளுக்கு நடுவில் கொண்டு போய் அந்த விமானங்களை வச்சுருக்காங்க. இஸ்ரேல் பெரிய பெரிய பாம்பை கொண்டு போட்டாலும் மலையை ஊடுருவ அளவுக்குலாம் இப்போ பாம்பு கிடையாது. ஒரு பங்கரை ஊடுருவ முடியும், கீழே புதைச்சோம் அப்படின்னா அதை ஊடுருவ முடியும். பட்டு பல லட்சம் டன் இருக்கக்கூடிய மலை முகடெல்லாம் ஊடுருவ அளவுக்கு பாம்பு கிடையாது. ஸோ அதை அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இதிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன மாறப்போகுது? ஏன்னா இப்போ வரைக்கும் பாஸ்ட் டைம் ப்ரெசென்ட் டைம் தான் பார்த்துருக்கோம். ஃப்யூச்சர் ஆஃப் ஈரானியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தான் ரஷ்யா உள்ளே வராங்க. ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யர்களை ஒதுக்குறதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போது ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யன்ஸை கண்டுக்காமல் மேற்கு நாடுகள் விட்டுருந்துச்சு அப்படின்னா ஈரானுக்கு இவ்வளோ தொழில்நுட்பங்கள் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா ரஷ்யர்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பாஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸுக்கு அகேன்ஸ்டாக போகணுன்ற காரணத்துக்காண்டி தான் ஈரானுக்கு உதவி செஞ்சுருப்பாங்களே தவிர எப்பயுமே டோட்டலாக அமெரிக்கன்ஸுக்கு அகேன்ஸ்டாக போகணும், அதாவது முழுக்க முழுக்க அமெரிக்கன்ஸை நம்ம வெறுக்க வைக்கணுன்ற அளவுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா S-400 டினை பண்ணாங்க ஈரானுக்கு ரஷ்யா. ஸோ சில தொழில்நுட்பங்களை இதுக்கு முன்னாடி கொடுக்க மறுத்துருக்காங்க, அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளை வெறுப்பேற்றக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ரஷ்யா இன்றைக்கி எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் எடுத்துக்கோ நண்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச வச்சுருக்காங்க அப்படின்னா அது இந்த மேற்கு நாடுகளோட முட்டாள்தனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது எப்படியோ இப்போ இவங்களோட முட்டாள்தனத்தினால ஈரான் எப்படி பயன்பட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா SU-35 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம். Su-35ன்றது ஒரு 4th ஜென் ஃபைட்டர் ஜெட். அஃப்கோர்ஸ் அதை 5th ஜென் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. F-35 கூடயோ இல்லை நம்ம F-22 கூடயோ J-20 கூடயோ Su-57 கூடயோ கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கோல்டு வாரியரா ஜெட்டை வச்சு அவங்க இவ்வளோ தூரம் ஆட்டம் காட்டுறப்ப Su-35 கிடச்சிச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு கேம் சேஞ்சராக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா Su-30 அப்படின்றது ஒரு நல்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கு, நல்ல ரேடார் வச்சுருக்கு, AESA ரேடார் வச்சுருக்கு, அப்புறம் BVR கேப்பபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் கிடையாது, முந்த மாதிரி இல்லாமல் இஸ்ரேல் அசால்ட்டாக வந்து உள்ளெல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது. கண்டிப்பாக அடுத்த தடவை Su-35 இருந்துச்சு அவங்க கையில் அப்படின்னா உள்ளே வர இஸ்ரேலி விமானங்களில் ஏதாவது 2-3 விமானங்களை அவங்க சுட்டு தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த Su-35 டீலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஈரான் இந்த Su-35 வாங்கி அதை அவங்க நாட்டுக்கு மாடிஃபை பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. அண்ட் ரஷ்யா இந்த Su-35 கொடுக்குறதுலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த போரின் காரணமாக ரஷ்யா அவங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியவே ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி அவங்க நாட்டுக்கே இப்போ ஃபைட்டர் ஜெட் அவங்களால சப்ளை பண்ண முடியலன்றப்ப ஈரானுக்கு அவங்களால சப்ளை பண்ண முடியாது. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த டீலை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. இன்ன வரைக்கும் ஒரு Su-35 கூட உள்ளே போய் சேரலை. இப்போது ரஷ்யாவோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா ரஷ்யா பப்ளிக்காக புட்டின் அவர்களே பப்ளிக்காக வந்து Su-30 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி Su-30 பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரிஸுக்கு வந்து பார்ட்ஸ் சேல் பண்ணுறதோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதோ இல்லை அதை அப்கிரேட் பண்ணுற வேலையோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடில் ஏற்கனவே லைசன்ஸ் இருக்குது Su-30 மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி நீங்களே சேல் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எங்களுக்கு கொஞ்சம் மார்ஜினில் எங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் பேசுகிற அளவுக்கு இந்த வார் வந்து அவங்க ஸ்ட்ரெச் பண்ணியிருக்குன்றப்ப ஈரான்காண்டி அவங்க தனியாக இந்த F-35 ப்ரோக்ராமை பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய பெண்டிங்கில் இருக்குது, நமக்கு தர வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இன்னும் காசுலாம் கொடுத்து முடிச்சிட்டோம், காசு கொடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தரலை. ஸோ ஈரான் இதுக்கப்புறம் அந்த டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணி காசை கொடுத்து Su-35 வாங்குறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், பட் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதை தாண்டி அவங்களால உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும், தாராளமாக. ஏன்னா இப்போது ரஷ்யன்ஸ் கூட அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, சீனா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. கண்டிப்பாக சீனர்களும் ரஷ்யர்களும் அவங்களுக்கு சில டெக்கை ஷேர் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க இப்போது. ஸோ ஃப்யூச்சரில் ஈரானிய விமானப்படை அப்படின்றது கண்டிப்பாக மாறும். ஒரு பழைய கோல்டு வாரியரா விமானத்தையே அவங்க இவ்வளோ தூரம் மெனக்கட்டு மெயின்டைன் பண்ணுறப்ப புதிய விமானங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, அதாவது
பாய்சனே பாயாசமே சாப்பிட்றவன் பாயாசமே கிடைக்கிது விடுவேணான்ற மாதிரி ஜெட்ஸை கண்டிப்பாக எப்படியாவது அவங்களோட கையில் போட்டுக்க தான் பார்ப்பாங்க. பட்டு இதில் சாதாரணமாக நம்ம பேசிட்டு போகிற மாதிரி இல்லை. இந்த வார் அப்படின்றது ரஷ்யாவை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க கையில் தான் இருக்குது, இது இரானியர்கள் கையில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் வந்து லைசன்ஸ் டீல் அப்படின்றது இன்ன வரைக்கும் ஈரானுக்கு கொடுக்கப்படலை. அதாவது முழுக்க Su-35 ஈரானில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய லைசன்ஸ்லாம் இன்னும் கொடுக்கல. அதை இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் Su-35 வரப்போகுது, அது கன்ஃபார்ம்டு. லைசன்ஸோட ஈரானில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்றது இன்னுமே டிஸ்கஷனில் தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு டெக்னாலஜியாக ஈரானுக்கு போகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே பலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பங்கள்லாம் போயிருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட தொழில்நுட்பங்கள்லாம் போயிருக்கு. ஸோ இந்த தொழில்நுட்பங்களும் போயிடும் கண்டிப்பாக, அதை நம்ம போகாதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் பேசிக்காக பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் ஈரானியன் ஏர்ஃபோர்ஸோடது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கொஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நல்ல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.